இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம். படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல, ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இதுவரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது. இந்த படங்களுக்கு அவ்வளோ அதிகமா இருக்கு வீடியோஸ். என்கிட்ட வீடியோஸ் இருக்கு. நான் எடுத்த வரைக்குமே ஒரு 10 வீடியோஸ் என்கிட்ட இருக்கு. சார் இந்த படத்துல ப்ரொமோஷனே வந்து இன்ஃப்ளூயன்ஸர் வச்சு தான் பண்றீங்க. ஆனா வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போடுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எஸ் சார். ஒரு நல்ல படம் கொடுத்தீங்க. ஆக்சுவலாக அந்த பேயெல்லாம் சவுண்டுலேயே மற்ற பேய் படங்கள்லேருந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி காமிச்சிருந்தீங்க. சவுண்டுலேயே பயமுறுத்துனீங்க. ஆக்சுவலாக நான்லாம் பயப்படவே மாட்டேன். நமக்கே ஒரு நிமிஷம் அப்படி நெஞ்சுக்குள்ளார போயிட்டு ரொம்ப வந்தது நன்றி அந்த சார். பேய். எப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க? எப்படி திடீர்னு அப்படி ஒரு பூகம்பமாக இருந்தது? சார் எப்பவுமே வித்தியாசமா கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுவேன். எப்பவுமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன். பட் அதுதான் ட்ரை பண்ணேன். பட் ஒர்க் ஆச்சு. பட் புதுசுலாம் இல்ல. ஏற்கனவே நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. அத அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாத்தி நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி. ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜா முடிஞ்ச அளவுக்கு குடுத்தேன். பட் அது ஒர்க் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாங்களும் தியேட்டர்ல பார்த்தோம். எவ்ரிடே தியேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம். ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு சார். அதே மாதிரி அது ஒர்க் ஆகிருக்குது, அதெல்லாம் ஓகே. அந்த பேய் பயத்துக்குள்ளாரையும் பயப்படாமல் அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இல்லை வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து வாலண்டரியாக திணிச்சு வைக்கல. அதே மாதிரி ரொம்ப பொயட்டிக்காகவும் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் உனக்கேற்ற ஆள் இல்லை அப்படின்னு அந்த அங்கீதா அவங்க சொல்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷிக்கிட்ட இவங்க ட்ரை பண்ணுறப்ப கூட ரிஷி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் ஆகி போயிடுவார். அது அங்கேயும் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரி இயக்குனராக இருந்திருப்பீங்க. கண்டிப்பா. அங்கே எதுவுமே வைக்கல. அதுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணதா, இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றத யோசிச்சு பண்ணீங்களா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ணேன் தான். குகன் சார், நீங்கள் இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? மார்க் யாரும் அதை போடக்கூடாது. விமர்சனமே அப்படி தான் இருக்குது அந்த காலத்துலேருந்து. அது எப்படி நீங்கள் அந்த மார்க்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறது? நான் எல்லாத்தையும் சொல்லல சார். ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் தான் தெளிவா சொல்றேங்க. அதுல வந்து 8, 10 இன்னொன்னு வந்து 1, 2 இது மட்டும் தான் பண்றாங்க. அந்த மாரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன். அந்த சண்டையா இருக்குங்கிறது தான் ஐ ட்ரை டு மீன். கண்டிப்பா விமர்சனம் எல்லா இடத்துலயுமே வரவேற்கத்தக்கது சார். இது வந்து விமர்சனம் இல்ல. இது வந்து இல்லை, அது இன்ஃப்ளேட்டட் ஒட்டிய ஒரு இதுதான் அது. விமர்சனம் இந்த படத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிறது தான் அதோட இதுவே அது. பட் ஆனா அதுல வந்து நீங்க காலையில காலத்தில் ஆனந்த விடன்லேருந்து எல்லாத்துலேயும் மார்க் தான் போடுறாங்க. அதை வச்சு தான் மக்கள் வந்து உள்ளே போடுறாங்க. இல்ல நான் ஒரே ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொன்னேன் சார். ரேட்டிங்கே மர்மர் படத்துக்கு ரேட்டிங்கே நீங்க எல்லாம் நல்ல இதுக்கு போட்டுட்டு தானே சார் சார் நான் வெரி கிளியரா 1, 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான். அந்த பிளாட்ஃபார்ம் நான் இப்போ எக்ஸ்ட்ரீமாக சொல்ல விரும்பலை. பட் எல்லாருமே கண்டிப்பாக விமர்சனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுத்த விமர்சனம் அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே ஒரு வரவேற்கத்தக்கது. அது கண்டிப்பாக ஒரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்கிறது குறிப்பிட்டு சொல்கிறேன் 1, 2 பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்கிறேங்க. தேங்க்யூ சார். அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா இங்கே என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் போடுறது தப்பு, ரேட்டிங் போடுறது தப்பு, அந்த முறையை மாற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிங்களா? ஆனால் வந்து நீங்கள் ப்ரமோஷன் பண்ணும்போது அது பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட ப்ரமோஷன்லேயே வந்து அது இருக்குது. ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க, அத்தனை ஸ்டார்ஸ் அதனால கேட்குறாரு அவர். இல்லை, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 1 அல்லது 2 பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும்தான் நான் சொல்கிறேங்க. மித்தது எல்லாருமே வந்து கண்டிப்பாக விமர்சனம் வேணும், கண்டிப்பாக அதுக்குண்டான ரேட்டிங் வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் 2 பிளாட்ஃபார்மில் மட்டும் அது ஒரு பிஸ்னஸ் வர்த்தக ரீதியாக யூஸ் பண்ணுறாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நீங்கள் தான் சார் அதை தேடினே போகிறீங்க. நீங்கள் தான் சார் தேடின்னு போகிறீங்க அவங்கள. இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரமோஷன் பண்ண சொல்கிறீங்க, அவங்கள வந்து ரிவ்யூ எது சொல்கிறீங்க, பாசிட்டிவ் எது சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தேடின்னு போகிறீங்க, அவங்க வந்து சில விஷயத்த வந்து டாமினேட் பண்ணி கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. கரெக்ட்? இல்லை உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்கில் வந்து மிக கம்மியாக கொடுக்குறாங்க. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்காக வந்து 80 மார்க் எடுத்தால் பாஸா, 70 மார்க் எடுத்தால் பாஸா, 60 மார்க் எடுத்தால் பாஸாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ சினிமாவில் வந்து 6 ரேட்டிங் 7 ரேட்டிங் அப்படிங்கிற வரது வந்து கண்டிப்பாக இட்ஸ் கன்சிடர் அஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த ஃபிலிம். அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். மக்கள் மனதில் அது எப்படி பார்க்குறாங்கங்கிறது தான் நான் சொல்கிறேன்.
அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது. வேறஸ் நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கில வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ரார்டினரியா போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து மிஸ்கன்செப்ஷன் தான். அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்றேன். அவங்க அது ஒரு ப்ராடக்ட்டா பார்க்குறாங்க. அது ஒரு பொருளா வந்து விக்கிறக்காக பார்க்குறாங்க. அது பொருளா பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. சார் இந்த படத்தில் ஒரு ப்ரொமோஷனே வந்து இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஷோவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போடுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் எங்ககிட்ட நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்டார்ஸ்லாம் தேவையில்லைன்ட்டு. அப்போ வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் எதுக்கு சார்? எந்த ப்ராடக்ட்டு, படம், இன்ஃப்ளூயன்சஸ், ப்ரமோஷன்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். ப்ரமோஷன்ஸ் வந்து ம். பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்ணுறீங்க. ஆமாம், ப்ரெஸ் முன்னாடி தானே காமிச்சோம். மெயின் அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு காமிச்சோம். அதுக்கு முன்னாடி பப்ளிக்கு தான் காமிச்சோம். ரேண்டம் பப்ளிக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. நீங்களும் கூட டைரக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம். படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை, ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமாக வந்தது கிடையாது. இந்த படங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது வீடியோஸ். என்கிட்ட வீடியோஸ் இருக்குது. நான் எடுத்த வரைக்கும் ஒரு 10 வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. இது இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணுங்கிற என்கிட்ட அதுக்கு மேலே இருக்குது சார். ரொம்ப பாசிட்டிவாக வந்தது. எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போகிறேன், மக்களோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறேன். என்னை யாரும் நேரில் என்னோட கேள்வி முடிச்சிருவா. முடிச்சிருங்க முடிக்கின்றார். ஸோ இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி படி தான் பண்ணீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம், என்ன சார் சொன்னார், தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அது தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னும் போது ஒரு விமர்சனம்னா ரெண்டுமே வரும், அதை எடுத்துக்கணும். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறது தப்பு தானே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் இப்போ பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம், அதனால பேசுகிறாங்க. இதனால வந்து மக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில்? அவ்வளோதான். மக்கள் சொல்லலை, அதுதான் நான் என்னோட பதிலாக சொல்கிறேன். ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போகிறேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனாக அன்றைக்கி கேமராலாம் தூக்கிட்டே போயிட்டோம். மக்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடலாம், ஜென்யூனாக என்ன ரிவ்யூ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா 10 out of 10ன்னு கத்துறாங்க. பட் எங்களுக்கு பத்திரிக்கையில் 10 out of 10னா யாரும் கொடுக்கல. பட் அதை நாங்கள் அதை ஒரியும் பண்ணிக்கல. எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஒரு ப்ரமோஷனுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அவங்க சொல்கிறதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது, இது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட்டு, அதுக்காகலாம் நீங்கள் எல்லோரும் போய் வாங்க மாட்டீங்க. உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க. இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால் காட்ட முடியும். அதோட ஃபுட்ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும். எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்றுமே கிடையாது. எங்களோட கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டேலாம் தான் போயிட்டுருக்குது. அதை தாண்டி இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு 150 பேரை கூட்டிக்கோங்க. மிக்சடு ஏஜ் குரூப்பில் நாங்கள் மறுபடியும் ஒரு ப்ரிவ்யூ போடுறோம். அவங்கள லைவாக ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்களே இருங்க, நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல. அப்போ ப்ரிவ்யூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்கள் கொடுங்க, நாங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்குறோம். ஈவன் யூ கேன் வித்ட்ரா இந்த மூவியை வந்து நீங்கள் தேட்டர்லேருந்து கூட வெளியே எடுத்துருங்க. ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபமேஷன் போயிட்டுருக்குது. ஐ திங்க் அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக தேட்டர் போயிட்டு அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போகிறது இல்லை. ப்ளீஸ் நீங்கள் யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிகாஸ் மீடியா அண்ட் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு வில் அரேஞ்ச் அப் ரிவ்யூங்க. தாராளமாக நீங்களே, ஐ திங்க் இங்கே நிறைய பேர் ட்விட்டர்லேயும் நிறைய ட்ரெண்டாக இருக்கீங்க, ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம். அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்லேருந்து 150 மெம்பர்ஸை ஒரு மிக்ஸ்டு ஏஜ் குரூப்பில் கூட்டிகிட்டு வாங்க. டெஃபினட்டாக ரிவ்யூ போடலாம். அங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்கள் அடுத்த நாள் எங்கள் படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துருவோம். சார் டைரக்டர் சார், நீங்கள் பத்திரிக்கை எல்லாருமே 10க்கு 10 கொடுக்கணும்னு சொல்கிறது தப்பு. நானும் 31 வருஷம் பத்திரிகையாளர். ஆனால் இப்போ யூடியூபரா மாதிரி உங்களுக்கு 10க்கு 10 கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக ஓகேங்களா? இந்த படத்துக்கு இல்லை எல்லாரையும் சொல்லலை இல்லைங்களா, அது ரொம்ப எல்லாரும் நாங்கள் யூடியூபரா மாறியாச்சு பத்திரிகையாளர். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. அடுத்து மர்மர், இது வந்து அடுத்த படமும் உங்களோடது பேய் ஹாரராகவே இருக்குமா? இதே கலைஞர்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்களா? அது இல்லாமல் மர்மர் பார்ட் 2 வருமா?
அவங்களுக்கு வாய்ப்பு நான் இனிமேல் கொடுக்கணுமா? அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 கூட ஒரு நல்ல லீட் இருக்குல்ல, இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பேயாக்கி திருப்பி யாரையாவது பயமுறுத்தலாம் இல்லையா? ரொம்ப நல்ல நாட்டா இருக்கு சார். எழுதிக்கிறேன் இதுவும். ஸோ பார்ட் 2, பார்ட் 3 வந்து எடுப்போம் தான். பட் அதுக்கு நடுவில் ஒரு சினிமாட்டிக்கும் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும்ன்ட்டு. ஸோ அதுக்காக பார்த்துட்டு இருக்கேங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா இவ்வளோ நேரம் எங்களுக்காக சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்ததுக்கு. சார் பட் அதான் இந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஒரு ஒரு ப்ரிவியூ கண்டக்ட் பண்ணலாமா? ரைட். எஸ், உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்க டைமை ஒதுக்கி மர்மர் மூவிக்கான சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பிரசன்ட் மீடியா எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிவடைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் பர்னி சுரேஷ் சைனிங் ஆஃப். பாய்.